T20 வேர்ல்டு கப் இந்தியா 3வது முறை வின் பண்ணிட்டாங்க. இந்த என்டையர் டோர்னமெண்ட்டில் முக்கியமாக 2 விஷயத்த கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து வருண் சக்கரவர்த்தியை பார்த்து மச்சான் ப்ளீஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அதாவது ஸ்பீக் ஹிந்தி சம்திங் ஏதோ சொல்கிறாரு. அதுக்கு வருண் சக்கரவர்த்தி திருப்பி எனக்கு ஹிந்தி தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட அவர் திருப்பி நீ தமிழில் பேச மச்சான் என்கிட்ட அப்படின்னு ஒரு சொல்லவே இல்லை. அதாவது தமிழ் தெரியாத ஒரு இந்தியன்கிட்ட தமிழை அவர் ஒரு திணிக்கலை, சரிங்களா? தமிழை திணிக்கலை, நம்ம மேலே இந்தியை திணிக்கிற மாதிரி, இந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி அவர் விளையாட்டுக்கு கூட அதை செய்யலை. 2வது சஞ்சு சாம்சனுடைய செலிப்ரேஷன். அதாவது எந்த செலிப்ரேஷன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அவர் பண்ண செலிப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான செலிப்ரேஷன். ஏன்னா அல்லாவை வென்றாரு, ஜீசஸை வென்றாரு, அடுத்து இந்து தெய்வத்தை வென்றாரு. ஏன் அப்படியான ஒரு செலிப்ரேஷன் வேற எந்த மேட்ச்லையுமே அவர் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு கூட அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா அந்த டைமில் கேரளா ஸ்டோரி 2 மாதிரியான ரொம்ப மோசமான இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆன டைம். மொத்த கேரளாவுமே, இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையான கேரளா அந்த படத்துக்கு எகென்ஸ்டாக நின்னாங்க. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதனுடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேரளா கவர்மெண்ட்டே அதுக்கு வந்து எகென்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஒட்டுமொத்த வேர்ல்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, குறிப்பாக பாஜக மாதிரியான கட்சிகள் இந்த வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கோம், எங்களுக்கு இடையில நாங்கள் வந்து அவ்வளவு அன்பை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு காட்டுற செலிப்ரேஷன் தான் அந்த செலிப்ரேஷன். ஸோ இது 2மே ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் வியூ.